ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம பழைய சோறு பத்தி தாங்க பார்க்க போறோம். பழைய சோறுல என்னையா இருக்குன்னு கேட்காதீங்க. பழைய சோறுல 200 வகையான மூலக்கூறுகள் இருக்கு. நமக்கு குடல் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் உதவுது. பழைய சோறு ரொம்ப ஈஸிங்க. ஒரு கிளாஸ் அரிசி, 3 கிளாஸ் தண்ணி, குக்கர்ல சவுண்ட் வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டோம்னா காலையில அது ரெடிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுனாலும் கூட்டுக்கு வச்சுக்கலாம். கொத்தவரங்காய், துவையல், வெங்காயம், பச்சை மிளகா எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ற காய கூட பழைய சோறுக்கு சூப்பரா இருக்குங்க. கறி, ஈரல் எதனாலும் பொரிச்சு வச்சு சாப்பிடலாம். எங்க வீட்டுல மேக்சிமம் பழைய சோறு தாங்க. என் பசங்க 1 வயசுல இருந்தே பழகிட்டாங்க. அவங்க அப்பா சாப்பிடும்போது தட்டுல எடுத்து சாப்பிட்டு பழகுனதுதான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வாரத்துல 4 நாளைக்கு பழைய சோறு தாங்க கேட்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவுனாலும் அவங்க பழைய சோறு தாங்க கேட்பாங்க. அதுல இருக்கிற மகத்துவம் தெரிஞ்சா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க. கண்டிப்பா கொடுங்க. வேலைக்கு போற பசங்களுக்கும் இது கரெக்டா இருக்கும். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்றது வாங்க. வெளியில வேலைக்கு போயிட்டாங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச்ல இருந்து டின்னர்ல இருந்து வெளி சாப்பாடா சாப்பிட்டு அவங்களுக்கு அல்சரு, குடல் புண்ணு இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எவ்வளவு தண்ணி வச்சு எவ்வளவு அரிசி போட்டு சாதம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. நாளே செஞ்சிருவாங்க. தண்ணியும் ஊற்றி வச்சுக்கிடுவாங்க. காலைல அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும்ல, ஈஸியாகவும் இருக்கும்ல, அவங்களுக்கு மணி சேவிங்ஸும் இருக்கும்ல. அதே மாதிரி மாவாட்டவும் சொல்லி கொடுங்க. இவ்வளோ அரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு நீ மிக்சியில் கூட போட்டு ஆட்டுப்பா, நீ வீட்டில் செஞ்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதாங்க நம்ம பசங்களுக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரிலாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லான்றதையும் சொல்லி கொடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதை விட ஈஸியான ரெசிபி எதுவுமே கிடையாதுங்க. தயிர் ஊற்றி சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு பழைய சாதத்துல தயிர் ஊற்றி சாப்பிட பிடிக்காது. என்ன கூட்டு வச்சாலும் பழைய சாதத்துக்கு அல்டிமேட் தாங்க. நான் இப்ப பழைய சோறுக்கு வச்சிருக்கிறது கூட்டு வந்து சைட் டிஷ் வந்து ஆட்டுக்கல்லீரல், ஆனியன் போட்டு சுக்கா மாடல் செஞ்சு வச்சிருக்கேன். செம்மையா இருக்குங்க. ஆட்டி கறியும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.